ஹாய் கைஸ், இது உங்கள் ஜீவடெக் சேனல் வீடியோ. இன்னைக்கு எதை பத்தி போனா வந்து நம்ம அது தமிழ்நாடா இல்லையானே தெரியல. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு விஷயமா நடந்திருக்கு. என்னடா இப்படி சொல்றேன்னு கேட்டீங்கன்னா டீட்டெயிலாக எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணாது உங்களுக்கே புரியும். ஒரு 5 நிமிஷம் டைம் தாங்க போது எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சிடறேன். ஃபர்ஸ்ட் வந்து இது எல்லாருக்கும் தெரியும், கோவிட் சைல்டு அந்த ரேப் டெத் மேட்டர் பத்தி எல்லாருக்கும் தெரியும். இன்னொரு நினைச்சு கூட பார்க்காத அளவுக்கு ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. என்னன்னா வந்து அந்த அந்த பொண்ணோட வந்து அம்மாவோட ஒரு தங்கச்சி மாதிரி ஒருத்தவங்க என்ன பண்ணிருக்காங்க, பேட்டி கொடுத்துருக்காங்க. ஏன்னா வந்து அந்த பொண்ணை வந்து நாங்க என்ன பண்ணோம், அங்க பாப்பா பாடி வாங்க மாட்டோம்னு சொல்லிட்டோம். அது அங்க இருக்க உயர் அதிகாரிகிட்டையும் சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் அங்க இருக்க எம்எல்ஏ எல்லாருக்கிட்டையும் நாங்க சொல்லிட்டோம். நாங்க பாடி வாங்க மாட்டோம், ஒரு உறுதியான எங்களுக்கு வந்து ஒரு உத்தரவாதம் தரணும், சிஎம் உத்தரவாதம் தரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு மாதிரி கண் தொடப்பி மாதிரி இருந்துச்சு. எங்களுக்கு உத்தரவாதத்தை நாங்க கேட்டு இருந்தோம். அது யாரு என்ன தகுந்த தண்டனை கொடுத்துட்டு நாங்க எத்தனை நாங்க பாடியை வாங்குவோம் நாங்க சொன்னோம். ஆனா எங்களை வந்து ரொம்ப வந்து வற்புறுத்தினாங்க, புஷ் பண்ணாங்க, நீங்க வந்து பாடி வாங்கிக்கோன்னு. அதுக்கு என்ன பண்ணாங்க வந்து அவங்க அம்மா கிட்டே சைன் போட சொல்லியிருக்காங்க, அவங்க அப்பா கிட்ட சைன் போட சொல்லியிருக்காங்க. 2 பேருமே சைன் போட மாட்டேன்னு சொல்றப்ப என்ன பண்ணிருக்காங்க, உங்க அப்பாவை தனியா கூட்டிட்டு போயிருக்காங்க. தனியா கூட்டிட்டு போய் உங்க அப்பா வந்து பேசி ஒரு பிரைன் வாஷ் பண்ணி அங்க இருக்க உயர் அதிகாரிகளை பிரைன் வாஷ் பண்ணி பாடியை சைன் போட்டு வாங்க வச்சுட்டாங்க. ஆனா அம்மா சைன் போடல. அந்த பொண்ணை அடக்கம் பண்ணது கூட உங்க அம்மாவுக்கு தெரியாது, லேட்டா தான் தெரியும். அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்காங்க, உங்களோட பாடியை கூட்டிட்டு வந்து புதைக்க தான் சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் புதைக்கிற எரிச்சிருக்காங்க அந்த பாடி. இப்போ வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷனா வந்து எப்படி நாங்க வந்து பாடி என்ன எங்கன்னு கேட்டாலும் நாங்க எந்த பாடி எடுத்துன்னு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆதங்கத்தோடு பேசியிருக்காங்க. அது மட்டும் வந்து என்ன சொல்லி வந்து எதுக்கு பாடி உடனே இடிச்சாங்க, அது மட்டும் வந்து உங்க அப்பா என்ன வந்து என்னன்னா உங்க அப்பா அக்கௌண்ட் வந்து 7 லட்ச ரூபாய்க்கு மேல வந்து அக்கௌண்ட் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு, பணம் வந்து உங்க அப்பா அக்கௌண்ட்ல. இது ஒரு பெரிய விஷயமா எங்களால பேசப்படுது. ஏன்னா வந்து எதுக்கு அந்த அக்கௌண்ட் அந்த காசு போச்சு, பிரஸ்காரனா சொல்லி வந்து நிதி யாராவது கொடுத்துருக்க வாய்ப்பு இருக்குல்ல மேம் சொல்லியிருக்காங்க. அவர் வந்து நிதி கொடுத்தா சந்தோஷம், ஆனா 80% ஒரு டவுட்டோட தான் அதை சொல்லியிருக்காங்க. அதை பத்தி இந்த விஷயம் நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். டவுட்டோட சொல்லியிருக்காங்க. இது இங்க பக்கம் பரவலா பேசப்போது. அது மட்டும் ஒரு குற்றச்சாட்டை சேர்த்து சொல்லியிருக்காங்க. இந்த கவர்மெண்ட் வந்து பிரச்சனை தீர்வு காணல, பிரச்சனை மறைக்க பாக்குறாங்க. பிரச்சனை மறைக்க மட்டும் இந்த கவர்மெண்ட் முக்கியத்துவம் கொடுக்குறது தவிர உங்க தீர்வு காட்டல அவங்களும் சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே, இதை பத்தி உள்ள ஒரு பிரச்சனை போது அடுத்து என்னடான்னு பார்த்தா வந்து நர்ஸ் அவர்கள் வந்து போராட்டத்தில் இறங்கியிருக்காங்க. என்னன்னா வந்து அங்க கூட பணியாற்ற ஒரு நர்ஸுக்கு வந்து சதை வளர்ந்துருக்கு. அந்த சதை வந்து ரிமூவ் பண்ண மாதிரி சிகிச்சை நடந்திருக்கு. தப்பான சிகிச்சை கொடுத்து அவங்க இறந்துருக்காங்க. அது மட்டும் டைமிங் கரெக்டா வந்து தகாத வார்த்தையை வச்சு சொல்லியிருக்காங்க. அது ரொம்ப கொச்சையான வார்த்தையை வச்சு பேசியிருக்காங்க. அதை வந்து அவங்க போராட்டத்திற்கு இறங்கியிருக்காங்க. சரி, இது ஒரு பக்கம் இருக்குன்னு பார்த்தா இன்னொரு சைடு என்ன வந்து டிஎம்கே வந்து உதயநிதி, அதான் டிஎம்கே பார்ட்டி என்ன பண்ணியிருக்காங்க, உதயநிதி ஸ்டாலின் அந்த அந்த ஃபங்க்ஷனோட எட்டு அவங்க என்ன பண்ணிருக்காங்க வந்து யூத்னு ஒரு மாநாடு மாதிரி போட்டு வந்து என்ன பண்ணிருக்காங்க வந்து அந்த சீஃப் கெஸ்ட்டை வந்து ஸ்டாலின் அவங்களை வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஸ்டாலின் அவங்களும் போயிருக்காங்க. அங்க நிறைய விஷயத்த பேசியிருக்காங்க. என்னன்னா வந்து ஸ்டாலின் அவங்களை ஃபர்ஸ்ட் என்ன சொன்னா வந்து ஒரு சின்ன குழந்தைக்கு ஒரு பொம்மை வாங்கி கொடுத்தா, அதாவது சின்ன ஒரு பொம்மை வாங்கி கொடுத்தா அந்த கிரேஸ்ல இருக்கும், அதை என்ஜாய்மெண்ட்லயே இருக்கும், அந்த மாதிரி மென்ஷன் பண்ண ஒரு என்ஜாய்மெண்ட்லயே இருக்கும். ஆனா போக அந்த பொம்மை போர் அடிச்சிடும் அந்த குழந்தைக்கு, அந்த பொம்மையை வந்து தூக்கி போட்டுரும். அதே மாதிரி இப்ப இருக்க ஒரு ஆட்சி, இது வந்து ஒரு நடிகர் ஆட்சி. அதாவது வந்து விஜய் அவர்கள் சொல்லி மென்ஷன் பண்ணல, சிஎம் அவர்கள் சொல்லி மென்ஷன் பண்ணல, நடிகர் அவர்கள் சொல்லி மென்ஷன் பண்றாங்க. நடிகர் ஒரு ஆட்சி இப்படிதான் இருக்கும். நான் தோத்துது எனக்கு கவலை கிடையாது, நான் குளத்துல தொகையில தோத்துட்டேன் நிறைய பேர் சொல்றாங்க. வளையத்தை ரீல்ஸ் இந்த மாதிரிலாம் போடுறாங்க. ஆனா தோக்கல. நான் தோத்து இருந்தாலும் என்னோட கட்சி ஜெயிச்சுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா வந்திருக்கும். என் கட்சி தோத்துனா தான் நான் ரொம்ப கவலைப்படுறேன் அப்படின்னு ரொம்ப ஆதங்கத்தையும் அவரும் பேசியிருக்காரு. அது மட்டும் என்ன சொல்லியிருக்காரு வந்து டிஎம்கேவோட ஆட்சி வந்து தோல்வியும் பார்த்திருக்கு, வந்து வெற்றியும் பார்த்திருக்கு. நான் அப்பத்துல இருந்தே நான் அரசியல் இருக்கேன். அதாவது அவர் வந்து ரொம்ப அந்த காலத்துல இருந்தே அவர் வந்து அரசியல் இருந்ததை பத்தி சொல்றாரு. நான் அப்ப வந்து அரசியல் இருந்துட்டேன், நான் பார்க்காத தோல்வியும் கிடையாது, நான் பார்க்காத வெற்றியும் கிடையாதுன்ட்டு அவர் சொல்லியிருக்காரு. சரி, ஓகே, இவரு இப்படி சொல்ற போது உதயநிதி ஸ்டாலின் அவரை பத்தி என்ன சொல்லியிருக்காரு, அவர் சொன்ன விஷயம் வந்து எல்லாரையும் பிரமிப்பா பார்க்க முடியுது. என்னன்னா வந்து இப்ப இருக்க ஆட்சி வந்து கூட்டணியால வந்து எங்க மூலியமா ஜெயிச்ச கூட்டணினால இப்படி ஆட்சி அமைஞ்சிருக்காங்க. ஆனா அந்த ஆட்சி சரியான ஆட்சியா மக்களுக்கு அமையல அப்படின்ட்டு ரொம்ப வந்து டவுன் பண்ணி பேசியிருக்காரு. இதனால புதுசு டவுன் பேசி தரேன்னா இது முதல்ல முக்கியமான ஒரு மேட்டரே இருக்கு. ஃபுல்லா பாருங்க. என்ன சொல்லிருக்காங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து காங்கிரஸ் அவருக்கு வந்து அலையன்ஸ் போனாங்க. அதை பத்தி பேச எதுக்கு அலையன்ஸ் போனாங்க, இது வரைக்கும் ஃபர்ஸ்ட்ல வந்து காங்கிரஸ்னு ஒரு கட்சி இருக்குதே மக்களுக்கு தெரியாது. அதாவது தமிழ்நாடு மக்கள் வந்து அது எந்த விஷயம் மென்ஷன் பண்றாங்க, தமிழ்நாடுக்குள்ள காங்கிரஸால வந்து ஜெயிக்கவே முடியாது. காமராஜர் காலத்துல இதெல்லாம் ஜெயிச்சிருந்தாங்க, ஆனா இப்ப ஜெயிக்கவே முடியாது. அதை மென்ஷன் பண்றாரு, ஜெயிக்கவே முடியாது. நான் கலைஞராக தான் ஜெயிக்க வச்சாரு போல. அது மட்டும் வந்து 5 எம்எல்ஏ உங்களுக்கு நாங்க உருவாக்கி கொடுத்துருக்கோம். காங்கிரஸ் ஒரு தனிப்பட்ட கட்சி மூலியமா வந்து அந்த 5 எம்எல்ஏஸ் வந்து அவங்க வரல, நாங்களாம் உருவாக்கி கொடுத்துருக்கோன்ட்டு பயங்கரமா சொல்லியிருக்காரு. அது மட்டும் வந்து அதை பத்தி ரொம்ப
காங்கிரஸ்ல இருந்து ரொம்ப ரியாக்ஷன் வந்திருக்காங்க. அதை பத்தி நம்ம பார்ப்போம். ஸோ காங்கிரஸ் எம்பி அவர் கூட போறாங்க. காங்கிரஸ் எம்பி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க வந்து, அவர் சொன்னது பயங்கரமா இருக்கு. அவர் சொன்னது வந்து அவர் என்ன சொல்லியிருக்காங்க வந்து, ஃபர்ஸ்ட் பார் வந்து டிஎம்கே ஏடிஎம்கே வந்து அலைன்ஸ் ஆக போறாங்கன்னு எலெக்ஷன் டைம்ல ஒரு டாக்ஸ் போச்சு. எலெக்ஷன் முடிஞ்சு கவுண்ட் வந்தோன்னு உங்க எதுக்கு வந்து அலைன்ஸ் ஆகணும்னு சொன்னாங்கன்னா வந்து, உங்களுக்கு ஆட்சி கடையில கூட பரவாயில்ல, டிவிஏ கவர்மெண்ட் வந்து ஆட்சியை வந்து எடுத்துடக்கூடாது, டிவிக்கு வந்து திரும்பியா வந்து டிவிக்கு வந்து ஜெயிச்சிடக்கூடாது அப்படிதான் அவங்க நினைச்சிருந்தாங்க. அதனால வந்து அவங்க திரும்பி வந்து அவங்க பேசிட்டு இருந்தாங்க டிஎம்கே ஏடிஎம்கே. இது கான்ஃபரன்ஸ் கால் போட்டு அதை இதை கனெக்ட் பண்ணது வந்து யாருன்னா வந்து பிஜேபி தான் கனெக்ட் பண்ணிச்சுன்னு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. ஏன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டேட்மெண்ட், இந்த ஸ்டேட்மெண்ட் சாதாரண ஸ்டேட்மெண்ட் இல்ல. டிஎம்கேவோட அதாவது டிஎம்கே ஃபர்ஸ்ட் வந்து இந்தி திணிப்பு, இந்தி வளர்ச்சி, அது இதுன்னு சொல்லிதான் டிஎம்கேக்கும் சரி பிஜேபி சரி ஆகவே ஆகாது. ஏடிஎம்கே டிஎம்கே சொல்லி ஒரு மிகப்பெரிய கட்சி, ரெண்டு கட்சியை ஜாயிண்ட் ஆகும்னு எந்த காலத்துல யாரும் நினைச்சு பார்க்கலாம். ஆனா இந்த எலெக்ஷன் எல்லாம் நடந்துச்சு. இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் அவர் சொல்லியிருக்காரு. அதனாலதான் நாங்க வெளியே வந்தோம். இந்த டாக்ஸ் போனதால வந்து காங்கிரஸ் அவருக்கு வந்து வெளியே வந்து நாங்க டிவிகே கூட சேர்ந்தோம். டிவிகே அவர்கள் வந்து ஆட்சி அமைப்புல நிறைய சதி நடந்துச்சு டிஎம்கேல சொல்லிட்டு பயங்கரமா சீரியஸா சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்ல, சாட்டி அவர்கள் வந்து ஒரு விமர்சனம் வச்சிருக்காரு. டிவிகேவோட ஒரு அமைச்சர் வந்து வெங்கடேஷ் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு. பாட்டிலுக்கு 10 ரூபா நாங்க விற்கிறது வந்து பாட்டிலுக்காக நாங்க காசு வைக்கிறோம். அது வந்து எங்களுக்கெல்லாம் வராது, இங்கே ஊழல் நடக்கல, அந்த கடை வச்சிருக்கவர்கிட்ட தான் இருக்கும் அந்த காசு. நீங்க வந்துட்டோன்னா அந்த காசை பாட்டிலுக்கு கொடுத்துட்டு காசை வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம்னு சொல்லியிருக்காரு. இதை பத்தி சாட்டி அவர்கள் விமர்சனம் பண்ணியிருக்காரு. பாட்டிலுக்கு 10 ரூபா விஜய் அவர்களை பாட்டு பாடினார்ல, அப்ப இதுதான் ஒரு பாட்டு பாடினதா? அப்ப அவரு சொல்றது உண்மையா இல்ல வந்து வெங்கடேஷ் அவர்கள் சொல்றது உண்மையான்னு சொல்லிட்டு கண்டனமா தெரிவிச்சிருக்காரு. இதை பத்தி இன்னொன்னு நிறைய அப்டேட் இருக்கு. அதில் ஒரு அப்டேட் ஒன்னு அவங்க எக்ஸ்பிளைன் பண்றேன். இது உங்கள் ஜியோ டெக் சேனல் வீடியோ. தினமும் இன்ஃபர்மேஷன் வேணா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.